எல்லாரும் வந்துட்டீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஜூன் 6, 7, 8 சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 நாளோட கரண்ட் அஃபேர்ஸா கடகடன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா நேஷனல் அஃபேர்ஸ் தான். CCEA கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 700 கிலோமீட்டர்ஸ்குள்ள ஒரு நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 4 ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா, CCEA அதாவது கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸோட ஹெட் யார், நம்மளோட பிஎம் நரேந்திர மோடி தான் இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு. ஸோ இது எங்கெங்கெல்லாம் வரும் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒடிசா, தெலுங்கானா, பீகார், மத்திய பிரதேஷ். ஸோ 4 ஸ்டேட்டில் வந்து வரப்போகுது. ஸோ இதுக்கு எவ்வளோ கோடிகள் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, ஓவராலாக மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 24,249 கோடி. ஸோ இது என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னா 2 விஷயம். ட்ராவல் டைமை வந்து குறைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஜிஸ்டிக்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ லாஜிஸ்டிக் எப்படி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா, கனெக்டிவிட்டி பெட்டராக லாஜிஸ்டிக்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ லாஜிஸ்டிக் இம்ப்ரூவ் ஆகிறது வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா, பிஎம் கட்டி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் கீழே வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஸ்டேட் வைஸாக வந்து பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஒடிசாவுக்கு பார்க்கலாம். ஸோ ஒடிசாவில் வந்து என்ன அப்படின்னா, இதுதான் இந்த 4 பிளான்லேயே வந்து ஹைலைட் ஆன பிளான். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராமேஸ்வரத்துக்கும் பாரதீப் அப்படின்ற ஒரு இடம் ஒடிசாவில் இருக்கிறதுக்கும் ஒரு கனெக்ஷன் ஹைவே வந்து போடுறாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8,300.79 crores வந்து ஆகும். ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 160.18 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் நேஷனல் ஹைவே இது. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஸோ அடுத்தது மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேஷில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு போட போகிறாங்க அப்படின்னா, இதில் வந்து 2, 3 திங்ஸ் வந்து சேர்ந்து வரும். ஸோ மொத்தமாக இந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 233,653 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இந்த ரோடு வந்து போட போகிறாங்க. ஸோ எவ்வளோ காஸ்ட்டில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ருப்பீஸ்க்கு 4,415.60 crores வந்து இதை செலவு பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து NH 347B வந்து அப்கிரேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி இது வந்து 2 லேனாக இருந்துச்சு. அதை வந்து இன்னும் வைடன் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து 2 பார்ட் இருக்குது. 2 லேன் ரோடு வித் பேவ்டு ஷோல்டர்ஸ் வந்து எங்கே போட போகிறாங்க அப்படின்னா, தேஷ்கான் டு ஜுவாலினா ஸ்டேஷனுக்கு வந்து போட போகிறாங்க. ஸோ அடுத்து வந்து இதோட இன்னொரு ஸ்டேஷனுக்கு வந்து 4 லேன்ஸாக வந்து மாற்ற போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 2, 3 இது சேர்ந்தது. ஸோ அடுத்தது எந்த ஸ்டேட்? ஒடிசா பார்த்தாச்சு, மத்திய பிரதேஷ் பார்த்தாச்சு, அடுத்து தெலுங்கானா. ஸோ தெலுங்கானாவில் வந்து 190.76 கிலோமீட்டர்ஸ் வந்து போட போகிறாங்க. ஸோ இதில் வந்து 2 இன்வெஸ்ட் வருது. ஸோ ஒன்று வந்து நேஷனல் ஹைவே 63, இன்னொன்று வந்து நேஷனல் ஹைவே 563. ஸோ 2டையும் வந்து வைடன் பண்ணுறதையும் உள்ளே வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட மொத்த காஸ்ட்டு 7,597.16 crores. ஸோ அடுத்து யாரை விட்டுருக்கோம்? இப்போதைக்கு பீகார். ஓகே. ஸோ பீகாரில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ரோட் போகிறாங்க அப்படின்னா 529 கிலோமீட்டர்ஸுக்கு வந்து ரோட் பண்ண போகிறாங்க. ஸோ எவ்வளோ காஸ்ட்டுக்குன்னு பார்த்தா 3,936.05 crores வந்து போடுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா ராம்சர் சைட். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ராம்சர் சைட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்க முக்கியமான வெட்லேண்ட், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் முக்கியமான வெட்லேண்ட் சதுப்பு நிலங்களெல்லாம் இவங்க வந்து ராம்சர் சைட்னு அதுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இது ரொம்ப முக்கியமான திங்காக மாறிடும். அப்போ இதை வந்து நல்லா பாதுகாப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது வரைக்கும் 99 ராம்சர் சைட்ஸ் வந்து இருக்குது. இப்போ 100வது ராம்சர் சைட்டையும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து யார் சொன்னாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் சொல்லியிருக்கு. ஸோ இது அஃபீஷியலாக சொன்னது வந்து யார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அனௌன்ஸ் பண்ணது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் சொல்லியிருக்காங்க. பட் முடிவெடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட். ஓகேவா? ஸோ இது என்னைக்கு வச்சு சொன்னாங்க அப்படின்னா ஜூன் 5 வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்தியாவோட 100வது ராம்சர் சைட்டை யார் வர போகிறாங்க அப்படின்னா ஜெய் பிரகாஷ் நாராயண் பேர்ட் சென்ச்சுரி. ஸோ இதை லோக்கலி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சுஷா டால் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து எங்கே இருக்குது இந்த சுஷா டால்? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது.
ஸோ உத்தரப்பிரதேசில பலியா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. ஸோ இது உத்தரப்பிரதேசில் எத்தனாவது சைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13வது சைட். ஓகேவா? ஓகே. ஸோ இதை எங்கே யார் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கலாமா? ஸோ அனௌன்ஸ் பண்ணது வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே ஜூன் 5 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் எங்கே வச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேசில் லக்னோவில் நடந்த ஒரு செலிப்ரேஷன் வச்சு தான். ஓகேவா? ஸோ இந்தியா தான் என்ன அப்படின்னா வேர்ல்ட்லேயே ஏஷியாலேயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ராம்சர் சைட்ஸை கொண்ட நாடு. ஏஷியாலேயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ராம்சர் சைட்ஸை கொண்ட நாடு. ஓகேவா? ஓகே. இந்த கடைசி 11 வருஷத்துல மட்டும் 26ஆ இந்த ராம்சர் சைட்ஸோட கவுண்ட்டை 100ஆ வந்து கூட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை இருக்குது? 13 இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது இது எந்த ரிவர் கிட்ட வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கங்கா அண்ட் சரையு ரிவர் 2 ரிவருக்கு பக்கத்தில் வந்து வருது. ஓகேவா? ஸோ இந்த சதுப்பு நில காடுகள் கங்கா மற்றும் சர்யூ 2 ரிவர்ஸுக்கு நடுவில் வந்து வருது. ஓகே. ஸோ அடுத்து வந்து ஒரு ரிசர்ச் போர்ட்டல். ஸோ யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ இது என்ன அப்படின்னா ANRF பேக்டு ரிசர்ச் போர்ட்டல். ஸோ இதை வந்து யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஜிதேந்தர் சிங். ஸோ அவங்க தான் இந்த வெப் போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன வெப் போர்ட்டல் அப்படின்னா அனுசதன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஸோ இது எங்கே வச்சு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் போர்ட்டல். ஓகேவா? ஸோ இது வந்து அனுசதன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனோட ஒரு டிஜிட்டல் போர்ட்டல். ஸோ இது எதுக்கு அப்படின்னா சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணவும் இனோவேஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் வந்து இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் எதுக்கு கீழே வரும் அப்படின்னா NHRF ஆக்ட். ஸோ NHRF அப்படின்னா என்னது? அனுசதன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆக்ட் 2023க்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா ரிசர்ச்சை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி ஒரு கொண்டு வரப்பட்டது. ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி நிறைய ரிசர்ச் பண்ணால் நமக்கு நிறைய திங்ஸ் வந்து வரும். ஸோ அதுக்காண்டி வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ நம்ம இதில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா ஓகே இது யார் லான்ச் பண்ணா? ஜிதேந்திர சிங். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ANRF. ஸோ இதோட CEO யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவகுமார். ஸோ சிவ்குமார் அவர் பேர். ஸோ அவர் பேர் சிவ்குமார் கல்யாணராமன். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இது எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வரும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஓகே. ஸோ இது வந்து லான்ச் பண்ணாங்க இல்லையா? ஸோ அப்போ யாரெல்லாம் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா ANRFோட சிஇஓவான சிவ்குமார் கல்யாணராமன். ஸோ அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியோட செக்ரட்டரி. ஸோ DPT டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயாலஜி டெக்னாலஜியோட செக்ரட்டரி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ராஜேஷ் எஸ் கோகுலே. ஓகேவா? ஸோ வேறு யார் இருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் இருந்தார். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் அஜய்குமார் ஷூ. ஓகே. ஸோ அஜய்குமார் இருந்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாரும் இருந்திருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்னப்பா ஃப்ளெக்ஸ் ஃபியூயல்? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இருக்க வெஹிக்கிள்ஸில் அதாவது இப்போ இருக்க பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸில் வந்து நீங்கள் ஹையர் எத்தனால் கான்ட்ரிபியூஷன் போக 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 அந்த இன்ஜினால் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து ஓவர்டேக் பண்ண கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் பேசஞ்சர் வெஹிக்கிள். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இதில் வந்து ஒரு அட்வான்ஸ்டான டெக்னிக் இருக்கும். ஸோ என்ன டெக்னாலஜி அப்படின்னா ECU இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட்னு ஒரு யூனிட் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாடிஃபைடான காம்போனன்ட்ஸ் அதாவது இப்போ வந்து E35 வரை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துனோம். லாஸ்ட்டில் கொஞ்சம் முன்னாடி இருந்தும் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா E85 வரைக்கும். ஸோ யோசித்து பாருங்கள் E85 அப்படின்னா 15% பெட்ரோலு, 85% எத்தனாலு. ஸோ அப்படின்னா ஒரு லிட்டரில் 85% வந்து எத்தனால் இருக்கும், 15% தான் பெட்ரோல் இருக்கும். ஸோ இந்த ரேஷியோவை நம்ம வந்து பைக் கிட்ட கொடுத்தோம், பைக்கோ இல்லை ஏதோ ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிள் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அந்த இன்ஜினால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட்ன்ற இந்த
திங்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்டிமைஸ் பண்ணும். இன்ஜெக்ஷன் மேப்பிங்கை வந்து ஆப்டிமைஸ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது அப்படின்னா கோல்டு ஸ்டார்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே என்ன அப்படின்னா இப்போ இருக்க வேரிங்கான எத்தனால் கான்சன்ட்ரேஷனை வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ என்ன ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா E85. ஸோ இது என்ன அப்படின்னா இது ஒரு மோனோஃபியூல். இது எதுக்கேவே இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயலுக்காண்டியே கொண்டு வரப்பட்டது தான் இந்த E85. ஏன்னா நார்மலான வெஹிக்கிள்ஸில் நீங்கள் E85 ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த இன்ஜின்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். கரெக்டாக? ஸோ ஏன்னா இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயலை ஏன் இது ஊற்றலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இவங்க இதை இதுக்காண்டியே டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட இன்ஜெக்ஷன் மேப்பிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இதோட கோல்ட் ஸ்டார்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே E85 காண்டியே கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? ஸோ இது எதுக்கு நம்ம இப்போ தேவையில்லாட்டுக்கு E85 போகிறோம், இதுக்கு 85% எத்தனால மிக்ஸ் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2-3 விஷயங்கள் தான். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பெட்ரோல் டீசலுக்கு ஃபாரினெலாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுனால வந்து இம்போர்ட் குறையும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஃப்ளெக்ஸி ஃபியூயல் வெஹிக்கிள்ஸை வந்து என்ன கொண்டு வராங்க, எதுக்கு கீழே கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா ஜீரோ எமிஷன் வெஹிக்கிள்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அப்படி கிளாஸிஃபை பண்ணுறது யார் அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, நித்தி ஆயோக் தான் இதை கிளாஸிஃபை பண்ணுது. ஏன் அப்படின்னா இது வந்து ஜீரோ பர்டிகுலர் மேட்ரு தான் வந்து இது வந்து ஆவரேஜாக வந்து அதாவது நியர் ஜீரோ தான் இது வந்து எமிட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது வந்து ஜீரோ எமிஷன் வெஹிக்கிளாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து யார் வந்து ஓகே போயிட்டு வாங்க நல்லா இருங்க அப்படி சொல்லி அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் BIS தான் அப்ரூவல் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இதை யார் லான்ச் பண்ணாங்கன்னு என்ன பார்த்தலாமா? யூனியன் மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஹர்தீப் சிங் பூரி இவர் தான் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு இந்த இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸி ஃபியூயல் வெஹிக்கிளை. ஸோ இதை வந்து யார் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி. இந்த இனாக்ரேஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் நியூ டெல்லியில் வந்து நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாருதி சுசுக்கியோட என்ன வெஹிக்கிள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வேகனார். ஸோ இந்த மாருதி சுசுகி வேகனார் தான் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸி ஃபியூயல். ஓகேவா? ஸோ இது வந்து எதுலேருந்து இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா E20 எத்தனால் 20% வந்து எத்தனால் 100 E100 வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இதே மாதிரி இன்னொன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி இருக்கார்ல, ஸோ அவர் யார், மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் ஹைவே, ஸோ அவர் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே. ஸோ அவர் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னா மோட்டோ கார். ஸோ அவங்களோட லிமிட்டெட் எடிஷன் ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிள்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து என்ன வரும் அப்படின்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ ஃபேமிலி டியூலெக்ஸ் ஃபியூயலும் வரும். ஸோ இதுவுமே எங்கே வச்சு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நியூ டெல்லி. ஸோ இதில் வந்து மாருதி சுசுகியை லான்ச் பண்ணது ஹர்தீப் சிங் பூரி. அதே மாதிரி வந்து மோட்டோ கார் போடுறதை ரிலீஸ் பண்ணது நிதின் கட்கரி. ஓகேவா? ஸோ இது எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா எதுக்கு ஃப்ளெக்ஸ் ஃபியூயலுக்குலாம் போய்க்கிட்டு பெசாட்டுக்கு ஈவிக்கு போங்க, இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி இது வந்து டெக்னிக்கலி இன்னும் பெட்டராக கூட சவுண்ட் ஆகலாம். ஃபைன், இது என்னோட ஒப்பீனியன். ஸோ அடுத்து வந்து நேஷ்னல் அவார்ட் ஃபார் E-கவர்னன்ஸ் 2026. ஸோ இது எத்தனாவது அவார்டு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 29வது தடவை இந்த அவார்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 17 அவுட்ஸ்டாண்டிங் டிஜிட்டல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து இந்த அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து எத்தனை கேட்டகரியில் கொடுக்குறாங்க அப்படின்னா 7 கேட்டகரியில் இந்த அவார்டை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த அவார்ட்ஸ்லாம் யாருக்கு போகும் அப்படி சொன்னீங்க அப்படின்னா அந்த சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்க்கு, ஸ்டேட்ஸ்க்கு, யூனியன் டெரிட்டரிஸ்க்கு, டிஸ்ட்ரிக்ஸ்க்கு, ஆர்கனைசேஷன்ஸ்க்கு, கிராம் பஞ்சாயத்ஸ், ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து போகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து கோல்டு ட்ரோஃபி, சில்வர் ட்ரோஃபின்னு இருக்குது. கோல்டு அவார்ட், சில்வர் அவார்ட். கோல்டு அவார்டுக்கு ட்ரோஃபி சர்டிஃபிகேஷன் 10 lakhs கிடைக்கும். சில்வர் அவார்டுக்கு ட்ரோஃபி சர்டிஃபிகேஷன் 5 lakh வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த வந்து எங்கே வச்சு கொடுத்தாங்க, இந்த அவார்ட் செரமனி எங்கே வச்சு நடந்துச்சு அப்படின்னா ஜெய்ப்பூரில் வச்சு நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஜெய்ப்பூரில் வச்சு ராஜஸ்தானில் வச்சு நடந்திருக்கு. ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் நடந்திருக்கு. ஸோ இந்த அவார்ட் செரமனியை ரெண்டு பேர் யார் நடத்துவாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ் வந்து நடத்துவாங்க. ஸோ இவங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல், பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்சில்க்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார் குரூப்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு
6 செக்டார் ஸ்பெசிஃபிக் ஒர்க்கிங் குரூப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஒரு 100 ப்ராடக்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அது என்னது அப்படின்னா, இந்தியாவிலேயே அந்த 100 ப்ராடக்ட்டோட மேனுஃபேக்சரிங்கை அதிகப்படுத்தி அந்த 100 ப்ராடக்ட்ஸை வந்து இம்போர்ட்ஸை வந்து குறைக்கணும். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இந்தியாவோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுன்னு 2 இருக்கும் இல்லையா? ஸோ அதில் இந்தியாவுக்குள்ளே ஏதாவது ஒரு 100 ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சி அந்த 100 ப்ராடக்ட்டை இந்தியாவுக்குள்ளேயே மேனுஃபேக்சரிங் ஜாஸ்தியாக பண்ணி அந்த 100 ப்ராடக்ட்ஸை வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறத குறைக்கணும். ஸோ இதுக்கு தான் ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து 6 செக்டார் ஸ்பெசிஃபிக் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 செக்டார் ஸ்பெசிஃபிக் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, அந்த 100 ப்ராடக்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் என்ன அப்படின்னா, சரி, இதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது. ஸோ அந்த கமிட்டியை வந்து யார் ஹெட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அமர்தீப் சிங் பட்டியா. ஸோ இந்த அமர்தீப் சிங் பட்டியா தான் வந்து இந்த கமிட்டியை வந்து லீட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த அமர்தீப் சிங் பட்டியா யார் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து செக்ரட்டரி. எதுக்கு? டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், DPIIT வரும் இல்லையா, அதோட செக்ரட்டரி. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, 6 புது குரூப்ஸ் கொண்டு வருவாங்க. அதாவது ஸ்பெசிஃபிக் ஒர்க்கிங் குரூப்ஸே வந்து 6 கொண்டு வருவாங்க. ஸோ எல்லாத்தோட சேர்பர்சன் யார், மொத்தமாக யார் கீழே வருவாங்க அப்படின்னா, ஹர்தீப் சிங் பட்டியா கீழே வருவாங்க. ஸோ இதோட மெயின் திங்கே வந்து குளோபல் லெவலில் நிறையா ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம இம்போர்ட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணுறதை குறைக்கணுன்றதுக்கு தான். ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாமா? அடுத்தது வந்து மித்தோஸ் ஏஐ. ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மித்தோஸ் ஏஐ வந்து இருக்கிறதுலே ஒரு பெரிய அண்ட் பவர்ஃபுல்லான ஏஐ. ஸோ இது வந்து என்ன மாதிரி ஒரு ஏஐ அப்படின்னா, இது ஒரு செக்யூரிட்டி பேஸ் பண்ண திங். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆந்த்ரோஃபோபிக் PBC. ஓகேவா? ஓகே. ஸோ அது வந்து இந்தியா ஜாயின் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ என்ன அப்படின்னா, ஆந்த்ரோஃபிக் ஆந்த்ரோஃபிக் ப்ராஜெக்ட் கிளாஸ் விங்னு ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ இதில் ஜாயின் பண்ணால் இந்த மித்தோஸ் ஏஐயோட கிளவுட் மித்தோஸ் ஏஐயை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி இந்த மெத்ரோஃபிக் ப்ராஜெக்ட் கிளாஸ் விங்கில் வந்து இந்தியா வந்து ஜாயின் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்தியா வந்து இந்த கிளவுட் மித்தோஸ் ஏஐ வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் இந்த ஏஐ வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏஐ காம்ப்ளெக்ஸான கோட் பேஸஸை கூட ஈஸியாக ஸ்கேன் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏஐ ஸ்பெசிஃபிக்கலி எதுக்கு அப்படின்னா, ஒரு ஹிடன் சாஃப்ட்வேர் வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னா, அட்டாக்கர்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவன் வந்து இங்கே பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்லிவிடுவான். ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கூட ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ஸோ சைபர் வல்னரபிலிட்டி அந்த இதுலேருந்து நிறையா சைபர் செக்யூரிட்டி கொடுக்கணுன்றதுக்காண்டி கிரியேட் பண்ணப்பட்ட ஏஐ. ஸோ இதோட மெயின் திங்கே என்னென்னா, எவ்வளோ காம்ப்ளெக்ஸான கோட் பேஸாக இருந்தாலும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு இடத்துல வல்னரபிலிட்டி இருக்குது, ஒரு இடத்துல சைபர் அட்டாக் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ இதை அக்சஸ் பண்ணுறதுக்கான குரூப் தான் என்ன அப்படின்னா, ஆந்த்ரோஃபோபிக் ப்ராஜெக்ட் கிளாஸ் விங். ஸோ இதை வந்து இந்தியா வந்து ஜாயின் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ இதில் வேறு யாரெல்லாம் இருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரிஸுமே இருக்கும். ஸோ கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, ஸ்பெயின், பெல்ஜியம், ஸ்வீடன். ஸோ இப்போ இந்தியா சேர்ந்துருக்காங்க. இந்தியா, ஜப்பான், சவுத் கொரியா, UK, USA, அதுக்கப்புறம் நேட்டோ, அதுக்கப்புறம் மெனிசா. ஸோ இவங்க எல்லாமே இருக்காங்க. இது போக இன்னும் நிறையா ஆர்கனைசேஷன்ஸும் இருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, கிளவுட் மித்தோஸ் ஏஐயில் இந்தியா வந்து ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ கிளவுட் மித்தோஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது ஒரு சைபர் செக்யூரிட்டி பேஸ் பண்ண ஒரு ஏஐ அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்தியாவும் UK யுனைடெட் கிங்டமோட கிரிட்டிக்கல் மினரல்ஸ் குளோபல் சப்ளை செயின் அப்சர்வேட்டரி, அதாவது இந்தியாவும் UKயும் சேர்ந்து கிரிட்டிக்கல் மினரல் குளோபல் சப்ளை செயின் அப்சர்வேட்டரியை வந்து நியூ டெல்லியில் வந்து வைக்கிறாங்க. ஸோ என்ன வைக்கிறாங்க? இது ஒரு பைலேட்ரல் இனிஷியேட்டிவ். இந்தியா UK கிரிட்டிக்கல் மினரல் குளோபல் சப்ளை செயின் அப்சர்வேட்டரியை வந்து லான்ச் பண்ணுறாங்க. எங்கே வச்சு? நியூ டெல்லியில் வச்சு. ஸோ இதை யார் லான்ச் பண்ணாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா, 2 பேர் சேர்ந்து. ஸோ இந்தியா சைட்லேருந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கோலோட மினிஸ்டர். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கங்காபுரம் கிஷான் ரெட்டி.
ஸோ ஜிகேஆர் அவர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இதே தான் அவங்க சைட்லேருந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூகேயோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபாரின் காமன்வெல்த் அண்ட் டெவலப்மெண்ட் அஃபேர்ஸ். ஸோ அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அவரோட பேர் என்ன அப்படின்னா விடி கோப்பர். ஓகேவா? ஸோ விடி கூப்பர், காப்பர் கிடையாது. ஸோ விடி கூப்பர் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா வந்து முக்கியமாக வந்து திங்ஸை வந்து செட்டில் பண்ண. ஸோ இதில் ரெசிலண்ட்டாக இருக்கணும், செக்யூராக இருக்கணும். இந்த வேல்யூ செயின் அதாவது கிரிட்டிக்கல் மினரல்ஸோட சப்ளை செயின் வந்து ரெசிலண்ட்டாகவும் செக்யூராகவும் டைவர்ஸ்டாகவும் இருக்கணுன்றதுக்காண்டி இந்த எம்ஓஏ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டெக்னாலஜி இன்னோவேஷன்ஸ் வந்து யார் யார் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜிக்காண்டி யார் யார் எம்ஓஏ பர்டிகுலராக சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இன்னோவேஷன்ஸ் இன் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் மைனிங் ஃபவுண்டேஷன். ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னா டெக்னாலஜி டிரான்ஸ்லேஷன் ரிசர்ச் பார்க். ஸோ இவங்க அப்புறம் டெக்னாலஜி டிரான்ஸ்லேஷன் ரிசர்ச் பார்க். ஸோ இவங்க 2 பேரும் யாருக்கு கீழே வருவாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வருவாங்க. ஸோ அது யாருக்கு கீழே இருக்கும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வரும். ஸோ இவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னா ஐஐடியோட இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் மைன்ஸோட ஜார்க்கண்டில் இருக்க தான்பாத்தில் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதில் வேறு யாரும் உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ். ஸோ இவங்க எல்லாருமே இதில் உள்ளே வராங்கப்பா. ஸோ இப்போ நான் வரிசையாக கதையாக சொன்னேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இதை வந்து லீட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்தியா யூகே கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை செயின் எங்கே இருக்குது, அப்சர்வேட்டரி நியூ டெல்லியில் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது யார் யார் தந்து வச்சாங்க, இந்தியா சைட்லேருந்து கங்காபுரம் கிஷான் ரெட்டி, யூகே சைட்லேருந்து விடி கூப்பர். ஓகேவா? ஸோ அடுத்தது போயிடலாமா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மியான்மரோட பிரசிடெண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து விசிட் வராரு. ஸோ மியான்மரோட பிரசிடெண்ட் யார், யூ மிங் அங் ஹியாலிங். ஸோ இவர் வந்து இந்தியாவுக்கு வந்து அஃபிஷியல் விசிட் வந்து வராரு. ஸோ இதில் வந்து பைலேட்ரல் டிஸ்கஷன்லாம் நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் நடக்குது. இதோட ப்ரைமரி கன்சர்னே என்ன அப்படின்னா ப்ரைமரி ஃபோக்கஸே என்ன அப்படின்னா மியூச்சுவல் பார்டரில் வந்து செக்யூரிட்டி கன்சர்ன்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிரான்ஸ்நேஷ்னல் க்ரைம்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ஹான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கனெக்டிவிட்டி. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இப்போது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கனெக்டிவிட்டியை பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வழக்கம் போல் 2 கண்ட்ரிக்கும் நடுவில் உள்ள ட்ரேடை எப்படி பலப்படுத்துறதை பற்றியும் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா மியான்மரோட பிரசிடெண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்தப்போ வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த மியான்மரோட பிரசிடெண்ட் இந்தியாவுக்கு வந்தார்ல, எத்தனை நாள் வந்திருக்காருன்னா 5 நாள், மே 30லேருந்து ஜூன் 3 வரைக்கும். சரி, எதுக்குப்பா திருப்புன்னு இவர் வந்துட்டார் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து மியான்மரோட பிரசிடெண்ட் எங்கள் ஊருக்கு வந்துட்டு போங்களேன் அப்படின்னு சொன்னதுனால. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எவர் அஃபீஷியல் ட்ரிப் டு இந்தியா. ஸோ என்ன அப்படின்னா மியான்மர்லேருந்து ஒரு பிரசிடெண்ட் இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வராங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? அதே மாதிரி மியான்மரில் பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறமா அந்த மியான்மர் பிரசிடெண்ட்டான ஹிலியாங்கோட ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புமே இதுதான். ஓகேவா? ஸோ வேறு என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா 2 பேருமே மியான்மர்லேருந்து அவங்க பிரசிடெண்ட் வந்து பீகாரில் இருக்க புதுகையாவுக்கு தான் வந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு மகாபூதி டெம்பிள்கிட்ட போயிட்டு மகாபூதி டெம்பிள் இருக்கு இல்லையா, மகாபூதி மெடிடேஷன் சென்டர் அண்ட் சுஜிதா சென்டர். ஸோ அங்கே போயிட்டு 2 பேரும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இந்த பேச்சுவார்த்தை எல்லாமே வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இந்தியா மியான்மர் பிஸ்னஸ் கான்க்ளேவ் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணுறது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி CII தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஏர் இண்டியாவும் இந்தியாவோட ஏர் இண்டியாவும் சவுதி அரேபியாவோட ரியாத் யாரும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ இந்தியா சைட்லேருந்து ஏர் இண்டியா, சவுதி சைட்லேருந்து ரியாத் ஏர். ஸோ இங்கே 2 பேரும் எதுக்கு இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 நேஷன்ஸும் பைலேட்ரல் ஏர் கனெக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ப்ரீமியம் ட்ராவல் ஆப்ஷன், ஸ்ட்ரீம்லைன் புக்கிங், ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளைட் கனெக்டிவிட்டி இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும், அதுக்கப்புறம் இது வழியாக போகிற குளோபல் டெஸ்டினேஷன்ஸ்லாம் இன்னும் வந்து பெட்டர் ஆக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான். ஸோ இது வந்து இந்தியாவுக்கும் சவுதிக்கான கனெக்டிவிட்டி எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா
அதோட குளோபல் டெஸ்டினேஷன்ஸ் ஹப்ஸை வந்து இன்னும் பெட்டர் ஆக்குறது மூலயமா. ஸோ ஹப்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லி, மும்பை, ரியாத் சவுதியில் இருக்குது. ஸோ இது மூணையும் இம்ப்ரூவ் பண்ணி தான். ஓகேவா? ஸோ ஏர் இண்டியா எப்போ ப்ரைவேட்டைசேஷனுக்குள்ளே போச்சு அப்படின்னு ஞாபகம் இருக்கா? 2022க்குள்ளே போச்சு. ஸோ இது யார் வாங்கினாங்க அப்படின்னா டாடா குரூப் வந்து வாங்கினாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் யூஎன்டிபி. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஎன்டிபி கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அந்த யூஎன்டிபி அப்படின்னு தெரிகிறதா? ஸோ யூஎன்டிபி அப்படின்னா என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இது எதுக்கு இந்த ஹிமாச்சல் பிரதேஷோட கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி யூஎன்டிபி கூட கை கோர்த்துருக்காங்க அப்படின்னா கிளைமேட் ரெசிடென்ட் டெவலப்மெண்ட், அதாவது என்ன கிளைமேட் இருந்தாலும் பீப்புளுக்கு பாதிப்பாக மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும். ஸோ அதான் கிளைமேட் ரெசிடென்ட் டெவலப்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிளுக்காண்டி, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்காண்டி. ஸோ இதெல்லாமே வந்து இவங்களோட ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் வந்து யார் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இது வந்து அவங்க இருக்க லோக்கல் கம்யூனிட்டிஸோட லைவ்லிஹுட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து யார் எம்ஓஐ சைன் பண்ணாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா யுஎன்டிபி யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட ரெசிடென்ட் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அவர் யார் பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சலா லுசிகி அவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இது வந்து எங்கே வச்சு சைன் பண்ணாங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஷிம்லாவில் வச்சு சைன் பண்ணாங்க. ஸோ அப்போ வேறு யார் இருந்தாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து இருந்திருக்காங்க. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் யார்? தக்கூர் சுக்விந்தர் சிங் சுகா. ஸோ அவங்க தான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். சரி, இந்தியா சைட்லேருந்து யாருப்பா சைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி ஃபார் என்விரான்மெண்ட், சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க தான் சைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்னா சுஹில் குமார் சிங்லா. ஓகேவா? ஸோ அவங்க தான் இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது போயிடலாமா? ஓகே. ஸோ தமிழ்நாடும் ஸோ அதுக்கப்புறம் எல்என்டியும் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேக்குள்ளே போகிறாங்க. ஓகேவா? ஸோ என்னென்னு பார்த்துலாமா? ஓகே. ஸோ ஜூனில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யார் கூட எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க? லார்சன் அண்ட் டர்போ கூட எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ எதுக்கு அப்படின்னா ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸுக்காண்டி இந்த எம்ஓஐ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 ப்ராஜெக்ட்ஸோட ஒர்த்து மொத்தமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18,600 crores வந்து இந்த மொத்த திங்ஸோட ஒர்த்து. ஓகேவா? ஸோ இப்போ 3 ப்ராஜெக்ட்ஸ்காண்டி வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யார் யார் சைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடோட சைடில் வந்து சிஎம் விஜய் சார் வந்துடுது அவங்களோட ப்ரெசன்ஸில் வந்து இது வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. எல்என்டி சைட்லேருந்து அவங்க சைட்லேருந்து யார் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்என் சுப்பிரமணியன். ஸோ அவர் தான் என்ன அப்படின்னா லார்சன் அண்ட் டர்போ. ஸோ எல்என்டியோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் சுப்பிரமணியன் அவங்களும். ஸோ தமிழ்நாடு சைட்லேருந்து வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜோசப் விஜய் அவர்களும் இந்த எம்ஓஏ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்த ப்ராஜெக்டோட ஒருத்து 18,600 கோடி. ஸோ இதில் ப்ராஜெக்ட் 1. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் என்ன பியூட்டி அப்படின்னா இந்த 18,600 கோடியை யார் இன்வெஸ்ட் பண்ணணும்? கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிடையாது, லார்சன் அண்ட் டர்போ இன்வெஸ்ட் பண்ணும். ஸோ லார்சன் அண்ட் டர்போ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டில் 15,000 கோடியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எங்கே அப்படின்னா ஒரு டேட்டா சென்டர் ப்ராஜெக்டை வந்து வைக்கணும். ஸோ அது எங்கே வைக்க போகிறாங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் வந்து வைக்க போகிறாங்க. ஸோ இதனால தமிழ்நாட்டில் ஒரு 500 ஜாப்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து ஏஐ க்ளவுட் கம்ப்யூட்டிங் டேட்டா ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் தமிழ்நாடு. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் ப்ராஜெக்ட் 1. ஸோ ப்ராஜெக்ட் 2ல் வந்து லார்சன் அண்ட் டர்போ வந்து 2,500 கோடியை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் சிஸ்டம் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து வைக்க போகிறாங்க. ஸோ இது வந்து டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட். 2வது வந்து மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி.
எங்கே வைக்க போகிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இதுலேருந்து ஒரு 2000 ஜாப்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் 3. ஸோ இதில் வந்து லார்சன் அண்ட் டர்போ வந்து 1100 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க கட்டுப்பாளி அப்படின்ற ஒரு ஷிப்யார்டை வந்து இவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ ஜாப்ஸ் கிடைக்கலாம் அப்படின்னா 5700 ஜாப்ஸ் வந்து கிடைக்கலாம். ஸோ இதனால என்ன தெரியுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா 2036க்குள்ளே ஸ்டேட் எக்கனாமியை வந்து 1.5 ட்ரில்லியன் எக்கனாமியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பங்கு. ஓகேவா, எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நிறையா ஜாப்ஸ் க்ரியேட் ஆகும். நிறைய ஜாப்ஸ் க்ரியேட் ஆனால் தான் பீப்புளுக்கு இன்கம் வரும். பீப்புளுக்கு இன்கம் வந்தால் தான் அதை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நல்லா தான் எக்கனாமிக் க்ரோ ஆகும். ஓகேவா, ஸோ அடுத்தது போயிடலாமா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா எக்கனாமி பற்றின ஒரு நியூஸ் தான். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஎஃப்ஆர்டிஏ பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இவங்க யார் கீழே வருவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு கீழே வருவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பிளாட்ஃபார்ம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் என்பிஎஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம்குள்ளே உள்ளே வர்ற ஆன்போர்டிங் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு புது டிஜிட்டல் ஆன்போர்டிங் சிஸ்டமாக வந்து வரும். ஸோ இது வந்து யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் டெக்னாலஜிஸ் தான் இதை வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது பிடிபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட மெயின் திங்கே என்ன அப்படின்னா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமுக்குள்ளே உள்ளே வர சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ஆன்போர்ட் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த திங்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கொண்டு வராங்க. ஸோ இது எப்போலேருந்து எஃபெக்டிவ் ஆகும் அப்படின்னா June 2, 2026 வந்து கொண்டு வருவாங்க. ஓகேவா, ஓகே. இப்போ வந்து ஒருத்தர் வந்து என்பிஎஸ்குள்ளே வரணும் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கணும் அப்படின்னா 18லேருந்து 85க்குள்ளே வந்து இருக்கலாம். ஓகேவா, ஓகே. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதாவது புதுசாக ஒருத்தவங்க பிஎஃப்குள்ளே போனோம் அப்படின்னா ஆன்லைன்லேயே கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ப்ரான் நம்பர் பெர்மனெண்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பரை வந்து அவங்க இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆன்போர்டிங் ஃபீஸ் 200 மட்டும்தான். ஓகேவா, ஓகே. ஸோ இது மோஸ்ட்லி எதுக்கு கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் ஆகுறாங்க அப்படின்னா வந்து இது இருக்கும் இல்லையா, ஒரு பேப்பர் ஒர்க்காக போகிறத வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டியும் ஸோ ஃபிசிக்கல் பேப்பர் ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எங்கள் டெமோக்ராட்டிக்ஸ் அதாவது எங்கே இருக்க பீப்புள் கூட என்ன கிடைக்கணும், ஆர்பிஎஸ்குள்ளே உள்ளே கொண்டு வரணும். இப்போ இருக்க எங்கே இருக்க பீப்புள்ஸை போய் நீங்கள் போய் அந்த 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 லைனில் நின்று அத்தனை பேஷண்ட்டு பேசினீங்கன்னா இது நடந்துடும் அப்படி சொல்லி பெரிய வாக்காண்டா பரவாயில்லப்பா, இதுக்கு நான் வேறு ஏதாவது ஆப்ஷனுக்குள்ளே போயிடணும்னு போயிடுவாங்க. ஸோ அவங்களையும் ஆன்போர்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைஸ் ஆகணும். அவ்வளோதாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட செகண்ட் பை-மந்த்லி மானிட்டரி பாலிசி வந்து வந்துருச்சு. ஸோ இதில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே தான் எந்த ரேட்ஸையுமே வந்து அவங்க மாற்றலை. ஓகேவா, ஸோ ஆர்பிஐயோட இது எத்தனாவது பை-மந்த்லி பாலிசி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 61வது பை-மந்த்லி 61வது திங். ஸோ இது வந்து யார் சொல்லுவாங்க அப்படின்னா பை-மந்த்லி மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து சொல்லுவோம், ரைட். ஸோ இது யார் கீழே வரும் அப்படின்னா ஆர்பிஐயோட கவர்னர் கீழே வரும். ஸோ ஆர்பிஐயோட கவர்னர் யார், சஞ்சய் மல்ஹோத்ரா. ஓகேவா, ஸோ ஆர்பிஐயோட கவர்னர் யார், சஞ்சய் மல்ஹோத்ரா. ஸோ ஓகே, இதை தப்பாக போட்டிருக்கேனா. ஸோ ஆர்பிஐயோட கவர்னர் யார், சஞ்சய் மல்ஹோத்ரா. இது இவர் எங்கே வச்சு ரிலீஸ் பண்ணார் அப்படின்னா மும்பையில் வச்சு ரிலீஸ் பண்ணார். ஸோ இது வந்து செகண்ட் பை-மந்த்லி பாலிசிஸ் எந்த இயருக்கு, ஃபினான்ஷியல் இயர் 2027க்கு. ஓகேவா, ஓகே. ஒவ்வொரு ரேட்டாக பார்ப்போமா. ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஸோ இது வந்து 5.25%ஆகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. ஸோ இது 0.5%ஆக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அண்ட் பேங்க் ரேட். ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா 5.50% தான் இருக்குது. ஓகேவா, ஓகே. ஸோ அடுத்தது போயிடலாமா. நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸஸ். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 26க்கான
ஜிடிபியை வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? என்ன சொல்லியிருக்காங்கன்னு? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஃபினான்ஷியல் இயர் 26க்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஜிடிபி 7.7% கூடியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஃபினான்ஷியல் இயர் 25ல வந்து எவ்வளோவா இருந்துச்சு? நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ் படி ஜிடிபின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7.1 வந்து இருந்துச்சு. ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து கூடியிருக்குன்னு சொல்லலாம். சரி, இதே இது ஃபைனல் குவார்ட்டரை மட்டும் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 7.8% ஜிடிபி வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட் கேப். ஸோ இந்த குளோபல் மார்க்கெட் கேப் ரேங்கிங்கில் வந்து மேயோட ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து 5வது பொசிஷனில் இருந்தோம். ஸோ தாய்வான் வந்து நம்மளை 6வதுக்கு சொல்லிட்டு 5வது பொசிஷனுக்கு வந்து வந்தாங்க. ஸோ இப்போ யார் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா சவுத் கொரியாவும் வந்ததுனால இந்தியா குளோபல் மார்க்கெட் கேப் ரேங்கிங்கில் வந்து 7வது ஸ்பாட்டாக வந்து இருக்குது. ஸோ இதோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா $4.84 ட்ரில்லியன் வந்து இதோட மார்க்கெட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இது நம்மளை வந்து யார் யார் ஓவர்டேக் பண்ணியிருக்கா? சவுத் கொரியாவும் அதுக்கப்புறம் வேறு யார்? தாய்வானும் இருக்குது. ஸோ இந்த ரேங்கிங் வந்து பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் வழக்கம் போல் யார் இருப்பாங்க? யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏவோட கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 7.1 ட்ரில்லியன். ஸோ அதுக்கடுத்து யார் இருப்பாங்க? சைனா இல்லைனா யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏ ஃபஸ்ட்டு, சைனா செகண்டு. ஸோ சைனா வந்து யூஎஸ் டாலர் படி 13.3 ட்ரில்லியனில் இருக்காங்க. ஸோ பாருங்கள், அவங்களுக்கு வந்து 79, சைனா 16 தான் இருக்காங்க. 16.3 ட்ரில்லியன். ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்கடுத்து தேர்ட், இது ஃபஸ்ட் பிளேஸ் யூஎஸ்ஏ, செகண்ட் பிளேஸ் சைனா, தேர்ட் பிளேஸ் ஜப்பான். ஸோ ஜப்பான் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 8.9 ட்ரில்லியன். ஸோ ஃபோர்த் வந்து ஹாங்காங். ஸோ ஹாங்காங் வந்து யார் அப்படின்னா ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜியன் ஆஃப் சைனா. ஸோ அது வந்து 7.6 ட்ரில்லியன். ஸோ அதுக்கப்புறம் இந்த தாய்வான், அதுக்கப்புறம் யார் அப்படின்னா சவுத் கொரியா. ஓகேவா? ஸோ ஃபிஃப்த்து பிளேஸில் தாய்வான், அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 5.15 ட்ரில்லியன். ஸோ சிக்ஸ்த்து பிளேஸில் வந்து சவுத் கொரியா, அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 5.01 ட்ரில்லியன். செவன்த்து பிளேஸில் தான் இந்தியா எவ்வளோ வச்சுருக்கு? 4.84 ட்ரில்லியன். ஓகேவா? அடுத்து போயிடலாமா? இப்போ என்ன அப்படின்னா இந்தியா ஏஐ மிஷன் ஒன்று வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இந்தியா ஏஐ மிஷன். ஸோ இதில் வந்து யார் சிஇஓவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சிங் வந்து இருந்தார். ஓகேவா? ஸோ இந்த அபிஷேக் சிங் வந்து எங்கே போயிட்டாரு அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு வந்து மாறிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட டைரக்டர் ஜெனரலாக யார் வந்திருக்காங்க? அபிஷேக் சிங் வந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த இந்தியா ஏஐ மிஷனோட சிஓ ஒருத்தர் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காண்டி யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சிஓவை இதுக்கும் சிஓவாக போடுறாங்க. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுரப் விஜய். ஸோ இவர் தான் இப்போதைக்கு அடிஷ்னல் சார்ஜாக வந்து இந்த இந்தியா ஏஐ மிஷனை வந்து பார்த்துக்க போகிறாரு. ஸோ அதே மாதிரி சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் சிஓவாக யார் வந்து இருக்க போகிறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட ஜாயின்ட் செக்ரட்டரியான சுதீப் தான் இதை பார்த்துக்க போகிறாரு. ஸோ இதோட அடிஷ்னல் சார்ஜ். ஓகேவா? ஸோ யார்? சுதீப் ஸ்ரீவஸ்தவா. ஸோ சுதீப் ஸ்ரீவஸ்தவா தான் என்ன அப்படின்னா சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ஆஃப் இந்தியா ஏஐ மிஷன். ஓகேவா? ஓகே. ஸோ வேர்ல்டு பேங்க்கோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் வேர்ல்டு பேங்க் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வாஷிங்டன் டிசியில் வந்து இருக்குது. ஸோ அதோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்கனாமிஸ்ட் நீல்காந்த் மிஸ்ரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவரோட 3 இயர்ஸ் இவரோட டென்யூர் வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இவர் வந்து யாரெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுவார் அப்படின்னா இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா அண்ட் பூட்டானை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு அவார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னா யூஎஸ்ஏவோட ஆர்மியோட சிஜிஎஸ்ஓசி அவார்ட். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி கமாண்ட் அண்ட் ஜென்ரல் ஸ்டாஃப் ஆஃபீஸர் கோர்ஸ். ஸோ இந்த அவார்டு வந்து இந்த அவார்டுக்கான கிராஜுவேஷன் செரமனி வந்து எங்கே நடந்துக்குது அப்படின்னா ஃபாண்ட் லீவன்வொர்த் யூஎஸ்ஏல வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து யார் இந்தியன் ஆர்மிக்கான அவார்டை வந்து வாங்குறாங்க அப்படின்னா மேஜர் பரத் மிஸ்ரா தான் இந்த அவார்டை வந்து வின் பண்ணுறாரு. ஓகே. ஓகே. ஓகே.
ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சாஃப்ட் பேங்க் அப்படின்றது வந்து ஜாப்பனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஜெயிண்ட். ஸோ இவங்க வந்து இந்தியாவோட ஐவிஆரான லென்ஸ்கார்டில் அவங்களோட 3.25 ஸ்டேக்ஸை வந்து விற்றுட்டாங்க. ஸோ எத்தனை கோடிக்கு விற்றுருக்காங்க அப்படின்னா வந்து 2873 crores வந்து விற்றுருக்காங்க. ஸோ இது வந்து ஓப்பன் மார்க்கெட் மூலியமாக தான் இவங்க வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம். நார்வே செஸ் டோர்னமெண்ட் வந்து நடக்குது எங்கே அப்படின்னா ஸ்வாங்கர் நார்வேல ஓஸ்லோ அப்படின்ற இடத்துல வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ நார்வே செஸ் டோர்னமெண்ட் நார்வேல ஓஸ்லோன்ற பிளேஸில் வந்து நடக்குது. ஸோ இது வந்து May 25 June 5 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ இது வந்து 3rd எடிஷன் ஆஃப் நார்வே செஸ் டோர்னமெண்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து 14வது எடிஷன். ஸோ இதில் வந்து 2 இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஓப்பன் செஷன். ஸோ உமன் 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 2வது வந்து 3rd நார்வே உமன்ஸ் டோர்னமெண்ட் வந்து நடக்குது. ஸோ ஓப்பன் செஷனும் நடக்குது, உமன்ஸ் டோர்னமெண்ட்டும் நடக்குது. ஸோ இதில் வந்து ஓப்பன் செஷனில் வந்து இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒருத்தர் வந்து 14 தடவை நடந்திருக்கு. ஸோ இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒருத்தர் வந்து இந்த தடவை வின் பண்ணி இந்த ஓப்பன் செஷன் டைட்டில் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா தான் இந்த விக்டரியை வந்து வின் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளேயர் டு வின் ஓப்பன் செஷன். ஓகேவா? ஸோ இதே வந்து இவர் வந்து யாரை டிஃபீட் பண்ணார் அப்படின்னா ஃபைனல் ரவுண்டில் ஜெர்மன் பிளேயர் வின்சென்ட் கெய்மரை வந்து டிஃபீட் பண்ணி இந்த விக்டரி வந்து இவருக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதே உமன் சைடில் வந்து யார் டைட்டில் அடித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கஜகஸ்தானோட பிளேயர் ஸோ பபிஷரா அசேபேவியா. ஸோ இவங்க தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து யாரை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா யுக்ரைனோட ஆனாவை கம்ப்ளீட் பண்ணி இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரிட்டையர்மெண்ட் நியூஸ் தான். ஸோ இந்தியாவோட விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்டர் ஸோ யார் அப்படின்னா கேஎஸ் பரத், கொனா ஸ்ரீகர் பரத். ஸோ அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஆர்பிட்ரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் அப்படின்னா சுபாஷ் சி கஷ்யப் அப்படின்ற வந்து அவர் வந்து இறந்துருக்காரு. ஸோ இவர் வந்து என்ன அப்படின்னா லோக்சபாவோட செக்ரட்டரி ஜெனரலாக இருந்தவர் இறந்துட்டார். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பஜல் நிலானி இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இவங்க வந்து யார் அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் செக்ரட்டரியோட ஃபார்மர் சேர்மன். அதுக்கப்புறம் இவர் ஒரு பாலிவுட் ப்ரொடியூசர். மும்பையில் 26 வயசில் இறந்து போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பவிந்தர் சிங் தஹிவால். ஸோ இவங்க வந்து ஃபார்மர் ஏஷியன் கேம்ஸ் வந்து ஷார்ட் புட்டராக வந்து இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து அர்ஜுனா அவார்ட்லாம் வந்து கிடச்சிருக்கு. இவங்களும் இறந்து போயிட்டாங்க. ஸோ இவங்களெல்லாம் என்ன ஃபீல்டுன்னு தான் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சுபாஷ் சி கஷ்யப் வந்து பொலிட்டீஷியன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பலல் நிலானி அவங்க வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ப்ரொடியூசர். ஸோ அதுக்கப்புறம் பவிந்தர் சிங் திவானி இவங்க வந்து ஷார்ட் புட்டர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன டேஸ்னு வந்து பார்த்துலாம். ஸோ இன்றைக்கி நேற்று வந்து என்ன அப்படின்னா ஜூன் 4 வந்து என்ன டே அப்படின்னா நேஷ்னல் சி வார்ட்ஸ் டே. ஓகே. ஸோ ஜூன் 4 என்ன டே? நேஷ்னல் சீவீட் டே. சி வார்ட்ஸ் கிடையாது, சாரி தப்பாக சொல்லிட்டேன். நேஷ்னல் சீவீட்ஸ் டே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜூன் 5 வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. ஸோ அதுக்கப்புறம் ஜூன் 5 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபைட் அகெயின்ஸ்ட் IUU ஃபிஷிங். ஸோ அதுக்கப்புறம் IUU அப்படின்னா இல்லீகல் அன்ரிப்போர்ட்டட் அண்ட் அன்ரெகுலேட்டட் ஃபிஷிங். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜூன் 5 இன்டர்நேஷ்னல் லெவல் கிராசிங் அவேர்னஸ் டே. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜூன் 5 வேர்ல்ட் டே அகெயின்ஸ்ட் ஸ்பீசிசம். ஸோ அதுக்கப்புறம் ஜூன் 6 UN ரஷ்யன் லாங்குவேஜ் டே. ஜூன் 6 வேர்ல்டு பெஸ்ட் டே. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை படிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இல்லை வேறு ஏதாவது சேனல் இன்னும் சூப்பராக சொல்லித்தராங்கன்னா சொல்லுங்கள், நானும் அவங்கள பார்த்து கற்றுக்குறேன். ஓகே, பை கைஸ், தேங்க்யூ.